அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் ஆர் கௌரி. இன்று நாம் காண இருப்பது 43வது நாயனார் நரசிங்க முனையரையர் நாயனார். இவர் திருமுனைப்படை ஆண்ட ஒரு குறுநில மன்னர். சிவன் மீது அதிக பக்தி கொண்டவர். சிவர் சொத்துக்களை பாதுகாப்பதில் வல்லவர். இவர் ஒவ்வொரு திருவாதிரை நாளும் சிவன் அடையர்களுக்கு அமுது படைத்து 100 பொன் காசு கொடுப்பது வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் காம குறியுடன் ஒரு மனிதன் ஆடைகளை கலைந்து கொண்டு திருநீர் பூசி அங்கு வருகின்றான். அவரை கண்டு இவருக்கு வருத்தம் இருந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவனுக்கு அமுது படைத்து 200 பொன் காசுகளாக கொடுக்கிறார். அவர் இதில் என்ன உணர்த்த வருகின்றார்? சிவன் அடியார்களை நாம் தவறுதலாக கூறக்கூடாது, அவர்களை இகழவும் கூடாது. அவ்வாறு உரைத்தால் அது நரகத்துக்கு ஒப்பாகும் என்று உணர்த்த விரும்பினார். மேலும் இவர் ஒரு நாள் தெருவில் சென்று கொண்டிருக்கும் பொழுது தேரில் அங்கு நம்பியூரார் சுந்தரரை குழந்தை பருவத்தில் காண்கிறார். தன் நண்பன் சடையனாரிடம் தான் அந்த குழந்தை வளர்க்க விரும்புவதாக கூறுகிறார். உடன் சடையனாரும் அதுக்கு ஒப்புக்கொள்கிறார். அந்த குழந்தை திருமண வயது வரை இவரை வளர்க்கிறார். இறுதியில் அவர் சிவபதம் அடைகிறார்.